ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசத்தை நான் பார்க்கட்டுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கண்டு உடனே நம்ம குடும்பத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறார். ஏன் குடும்பத்தில் பலமுறை ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வரல? ஏன் சரீரத்தில் இருக்கிற வியாதி இன்னும் மாறல? ஏன் பலமுறை வேலை 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 என்று போய் வேலை கிடைக்கவில்லை? ஏன் பலமுறை வெளிநாடு என்று சென்று வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை? உடனே ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவார். ஹல்லேலூயா. ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர் பார்த்தார், இவன் ஏன் கட்டிலில் படுத்திருக்கிறான்? ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி எழுதின ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இது பாவத்தினால் வந்தது. உடனே சொன்னார், அதுக்கு பரிகாரியும் நான் தான் ஐயா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்த நடன்னு சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் மன்னிக்கப்பட்டது. அவன் எழுந்தான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் விசுவாசத்தை கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நேற்றிருந்ததை பார்க்கிலும் இன்று அதிகமாய் என் கர்த்தராகிய தேவன் வல்லவர், என் இயேசு நல்லவர், என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி. இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்துக்கு பெயர்ந்து போய் என்றால் அது பெயர்ந்து போகும். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். ஹல்லேலூயா. மெடிசின் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நாள் அற்புதம் நடக்கும். பிரைஸ் காட். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். ஆமென். சின்ன தாவீது இருக்கார்ல, இந்த தாவீதை பற்றி எழுதுகிற சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் என்னன்னு சொன்னா, அவர் பெலிஸ்தீனிடத்தில் யுத்தத்திற்கெல்லாம் போனார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் ஆச்சரியமான ரகசியம் என்னன்னு சொன்னால், வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு போனார். பார்த்தீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. வீட்டில் போய் 1 சாமுவேல் 17 படிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ படிக்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுதான் விசுவாசம். நீ எவ்வளவு பெரிய பெலிஸ்தீனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னிலும் பலவான்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிரச்சனை ஒரு பொருட்டல்ல, என் வியாதி ஒரு பொருட்டல்ல, என் கஷ்டம் ஒரு பொருட்டல்ல. நிச்சயமாய் இத்தனை நாளுக்குள்ளாடி கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இத்தனை நாளுக்குள்ளாடி எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுப்பார். இத்தனை நாளுக்குள்ளாடி நான் வெளிநாடு போயிடுவேன். ஆமென். இப்ப என்ன, எல்லாருமே படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் லெவல்ல கோல்டு மெடலிஸ்டா கர்த்தரை மாற்றுவார். நீ விசுவாசி. ஆண்டவர் மாற்றுவார். ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லா வச்சிருவார். ஆண்டவர் அற்புதமான மாளிகையாய் மாற்றுவார். விசுவாசி. நம்பிக்கையை விட்டுடாதே. நீ ராஜரீக மேன்மைக்கு வருவாய். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உன் விசுவாசம் பெரிது.